போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எக்ஷிமா இந்த மாதிரி இந்த சோரியாசிஸ் வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மையிலேருந்து எப்படி வெளியில வருதுங்க? ஸ்கின் பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம குடும்பம் நடத்த முடியாது, அது ஆகாது, இது பண்ண முடியாதுன்னு இல்லை. என்ன விதமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது சோரியாசிஸ் ஒருத்தருக்கு இருக்கிறதுனால அவங்க குடும்பம் நடத்துறதுனால நீங்கள் பெரும்பாலும் மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு கட் ஹெல்த் ரொம்ப மோசமாகும். அதனால தான் கட் ஹெல்த்தை சரி பண்ணால் மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணலாம். குப்பையை போட்டால் குப்பையாக தான் இருக்கும் உடம்பு, நல்ல சாப்பாடு போட்டால் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள். அப்போனா நான் குப்பையை போடாமல் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருப்பேனா அப்படின்னா ஆட்டோஇம்யூன் அங்கே தான் பிரச்சனை வரும். ப்ரோபயோட்டிக்னா நம்ம நிறைய பேர் அந்த ட்ரிங்கை குடிக்கலாமா இந்த ட்ரிங்கை குடிக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. எதுவுமே குடிக்க வேண்டாம். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இது உணவும் உணர்வும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில உணவு மற்றும் உளவியல் நிபுணர் கிருத்திகா தரந்தா ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் ராம்குமாருக்கும் நக்கீரன் நண்பர்களுக்கும். நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்மளுடைய மக்களுக்காக பேசிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு எந்த தலைப்பை பத்தி பேச போறோம் மேம்? உண்மையில உணவு உணர்வு சம்பந்தப்பட்டது அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேட்கும்பொழுது அவங்க சந்தேகத்தை லிஸ்ட் பண்ணுறப்போ ஒரு 100-120 சப்ஜெக்ட் வந்தது. ஆனால் அத்தனை பேருமே எங்கிட்ட ஒரு ஏதோ ஒரு விதத்தில் கிளைண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அத்தனை சிக்கல்கள் உணவு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் இருக்குது. இது இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெரிய சிக்கல்களை தான் நம்ம ஆரம்பத்தில் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப பெரிய சிக்கலாக ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல், முக்கியமாக பெண்களுக்கும் இந்த சிக்கல் இருக்குது. அப்படிங்கும்போது சோரியாசிஸ் அப்படின்னு ஒரு சிக்கல் நம்மள்ட்ட ஒரு கிளைண்ட் வந்தார். இந்த ஆட்டோஇம்யூன் அப்படிங்கிறது எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கும்போது நம்மளோட நம்ம எல்லையில் நம்ம படைகள் இருக்காங்க. அப்போ வெளியிலேருந்து யாராவது தாக்க வராங்கன்னா இந்த படைகள் போய் வெளியில் தாக்கணும். ஆனால் அவங்க துப்பாக்கி எடுத்து திருப்பி சுட்டாங்கன்னா என்ன ஆகுது நமக்கே? அதுதான் ஆட்டோஇம்யூன். அதாவது ஒரு இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம உடம்புல உருவாகுது அப்படின்னா வெளியிலேருந்து இப்போ நீங்கள் கோல்டு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கோல்டு வந்திருக்கு அப்படின்னா உங்கள் கோல்டு எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுதுன்னா உங்கள் உடம்பை தாக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு எதிராகவே செயல்படும். உங்களுக்கு எடுத்தா அது டி செல்ஸ் அது இதுன்னு நிறையா அதில் இருக்கிற சயின்ஸ் ஒரு பெரிய சயின்ஸு. ஆனால் இந்த கிளைண்ட் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க மனைவி ரொம்ப ஃபேமஸ் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் தான் இருக்காங்க 2 பேரும். இவங்க ஐடி இன்ஜினியர்னாலே உங்களுக்கு தெரியும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2 சின்ன குழந்தைங்க, 2 பேருமே இளவயது. முதல்ல அந்த மருத்துவர் தான் எங்கிட்ட வந்துட்டு சம்டைம்லேருந்து தான் எங்கிட்ட ஓபிடியிலேருந்து மேடம் ஒரு மீட்டிங் கூட அவங்களால அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு பிஸி. ஓபிடியிலேருந்துலாம் விசிட் பண்ணுவாங்க. அவ்வளோ பிஸியான ஒருத்தவங்க அவங்களுக்கான ஒரு ஹெல்த் இஷ்யூலாம் வரும்பொழுது அவங்களுக்கு சரியாகிறத பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறபோது ரொம்ப நல்லா இருந்தார். வெளியில் ரொம்ப தன்னம்பிக்கையாக. அவங்க வேற்றுமொழிக்காரங்க, அவர் தமிழ் பேசுகிறார். நல்லா தமிழ் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமான ஒருத்தராக நான் பார்த்தேன். பார்க்கும்பொழுது வெளியில் ஒன்றுமே தெரியல. அவரோட மருத்துவ ரிப்போர்ட்லாம் பார்த்தா பெருசாக வித்தியாசங்கள் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக்கோ வேறு எந்த பிரச்சனையும் நீங்கள் ஒரு மருத்துவர்னா டயபெட்டிக் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னா என்ன சொல்லுவோம், டயபெட்டிக் வந்துடுச்சு, லிவர் இல்லை, ப்ரெஷர் ஆகிடுச்சு, கொலஸ்ட்ரால் ஏறிடுச்சு, கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது, யூரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இதை வச்செல்லாம் ஒரு ரிப்போர்ட்டை வச்சு பேசுவோம். தைராய்டு இருக்குது அந்த மாதிரிலாம் பேசும்போது அவருக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃப்ளமேஷன் மட்டும் அதிகமாக காமிச்சிது. அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொன்னார், எனக்கு நான் உங்கள்கிட்ட வெயிட் லாஸுக்கு எனக்கு வேணும் நீங்கள், அதோட எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் தான் ஆரம்பித்தார். டக்குன்னு இதை என்கிட்ட ஓப்பன் பண்ணலை. நானும் அதை பிளட் ரிப்போர்ட்டில் ஏன் இது இருக்குது அப்படின்னு பேசும்பொழுது அவர் பெருசாக அதை பற்றி சொல்லலை. எனக்கு ஃப்ளேரப் ஆகும் அப்படின்னு சொன்னார். சரி ஏதோ இருக்குது போல இருக்கு, நான் அவங்களா வரட்டும் அப்படிங்கும்பொழுது
அவர் வந்து அப்புறமா எனக்கு ஆரம்பித்தார், இந்த மாதிரி எனக்கு 7-8 வருஷமாகவே இந்த மாதிரி இருக்குது, அப்பப்போ ஃப்ளேர் அப் ஆகிடும், எப்போ ஃப்ளேர் அப் ஆகுது, ஏன் ஃப்ளேர் அப் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது சோரியாசிஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிற கிம் கதர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ், தெரியுமா அவங்கள? தெரியும், அவங்க பாருங்க கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவங்கள கிம் கடாஷியன் ஃபேமிலியை தெரியாத இளைஞர்களே கிடையாது. எனக்கு கொஞ்சமாக தான் தெரியும். எனக்கு அவங்கள எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்க ஓப்பனாக வந்து தன்னோட சோரியாசிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அதுலேருந்து எப்படி தன்னை மீட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க வந்து ஃபோட்டோவே போட்டிருக்காங்க இன்ஸ்டாவில். எனக்கு வந்து இந்த சிவப்பு புள்ளி சில சமயம் வரும், இந்த இடத்துல இந்த இடம் ஃபுல்லாக புள்ளி வரும், இந்த முட்டியில் தான் பெரும்பாலும் வரும், இங்கே வந்து பேச்சஸ் வரும் அப்படின்னு. இப்போ அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. திடீர்னு நான் வந்து போகிறேன், ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அரிச்சுது, என்னென்ன அரிச்சுதுன்னு பார்த்தா எங்கேருந்தோ தோல் உதிர ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசம். நான் வந்து சில சமயம் என்னை கவர் பண்ணிப்பேன், சில சமயம் ஏதாவது போட்டு மறைச்சிப்பேன், சில சமயம் ஒய் நாட், நான் இதுக்கு ஏன் தாழ்வு மனப்பான்மை அடையணும், ஏன் இது வந்து பெரிய பிரச்சனை ஆகணும் அப்படின்னு. இனிமேல் எக்ஷிமா இந்த மாதிரி இந்த சோரியாசிஸ் வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மையிலேருந்து எப்படி வெளியில் வருதுங்கிறப்ப, இவங்களுக்கு ஆல்ரெடி கட்டில் பிரச்சனை வந்து தான் சோரியாசிஸ், ஆட்டோஇம்யூன் வந்து தான் சோரியாசிஸ் வருது, இதில் தாழ்வு மனப்பான்மையும் வந்துடும். பொதுவாகவே சோரியாசிஸ்க்கான காரணம் அப்படிங்கிறது கட் ஹெல்த்லேருந்து தான் ஆரம்பிக்குமாமா? ஆட்டோஇம்யூன் டிசார்டர் பெரும்பாலும் கட் ஹெல்த்துக்கும் சம்மந்தப்பட்டது. ஓகே, சம்மந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காலத்தில் வந்து வேக்சின் பற்றி சொல்கிறாங்க, இல்லாட்டி நிறைய ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால வருது அப்படிங்கிறாங்க, இல்லை என்வைரன்மெண்டல் டாக்ஸின்னால வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வருதுங்கிறாங்க. மரபணு சார்ந்து இருக்குமாமா? மரபணு சார்ந்து சிலருக்கு வரலாம், சிலருக்கு வரலாம். இப்போ கிம் கதர்ஷன் கதையை சொன்னீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, அதனால நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக ஹிஸ்ட்ரியெலாம் கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஸோ அவங்க கதை உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். அதுவும் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்க அம்மாவுக்கு இருந்தது எனக்கு வந்ததுமாங்க. பொதுவாக தொட்டா எதுவும் ஆகிடாது, பரவாது. அதை பற்றி நீங்கள் வந்து அவங்களோட கூட குடும்பமே நடத்தலாம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு மனைவிக்கெல்லாம் 2 பேரும் சந்தோஷமான கணவன் மனைவி அப்படின்னா மனைவிக்கு சோரியாசிஸ் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை, பரவாது, இது ஒரு தொற்று நோய் கிடையாது. என்கிட்ட இன்னொரு கிளையண்ட் ஆட்டோஇம்யூன் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்கின் டைட்டாக குறைய பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த ஸ்கின் டைட்டாக இருக்கிறது வந்து இளமையில் வந்து நம்மளுக்கெல்லாம் சுருக்கம் விழும். அவங்கள்ட்ட ஒரு அட்வான்டேஜ்னா அவங்க உடம்புல சுருக்கமே விழாது. அவங்கள்ட்ட நான் சொல்கிறப்ப அவங்கள்ட்ட கேட்கும்போது கதையை சொல்கிறேன், அவங்க இது வரைக்கும் திருமணம் ஆகலைன்னு சொன்னேன். உங்களை வந்து யாராவது காதலிச்சிருக்காங்களா, உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? ஏன்னா ஒரு நவநாகரிக வெளி உலகத்தில் வெளிநாட்டில எல்லாம் பாய் ஃப்ரெண்டுங்கிறது ரொம்ப சகஜம். பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்தது கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு இந்திய குடும்பத்துலேருந்து வந்து அது எனக்கும் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது, ஆனால் என்ன விரும்புகிற ஆட்கள் இன்னுமே வரல, கிட்டக்க நெருங்கும்போது என்னோடய ஸ்கின்னை பார்த்து ஒதுங்கிடுறாங்க. ஸோ அவங்க வந்து மிக தன்னம்பிக்கையாக ரொம்ப, ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறதுனால ஒரு ரொம்ப தன்னம்பிக்கையான பெண் தன்னோட இது. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்களேன், அவங்கள வந்து சமூகம் இல்லை ஆண்களும் ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணாக ஒரு ஈர்ப்பு வரும் ஆண்களுக்கு, ஒரு எப்படி இருந்தாலும் நல்லா ஒரு ஏதோ ஒரு பழக்கத்தில் வந்து ஈர்ப்பு வரவே வரும். ஆனால் இது வரைக்கும் அவங்கள வந்து யாருமே ப்ரப்போஸ் பண்ணல, யாருமே வரல. அப்படிங்கிறப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கின் பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம குடும்பம் நடத்த முடியாது, அது ஆகாது, இது பண்ண முடியாதுன்னு இல்லை, என்ன விதமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது சோரியாசிஸ் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறதுனால அவங்க குடும்பம் நடத்துறதுனால வராது. இவங்க வந்து இவங்க மனைவி தான் என் கணவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மிக சந்தோஷமான குடும்பம். வெளியில் வந்து அது பிரச்சனைலாம் இல்லை, இந்த வெளியில் ஐயோ அது இருக்கே இது இருக்கே அப்படிங்கும்பொழுது அவரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணுறப்ப தெரியுது அவருக்கு வந்து அந்த ஐடி ஜாபில் வந்து நல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப அழகான ஹாப்பியான ஃபேமிலியாக இருந்தாலுமே தொடர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது. அப்புறம் உங்களுக்கே தெரியும், இந்த ஐடி சம்மந்தமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நேரம் போர் அடிக்கும், உங்களுக்கு தூக்கம் வரும். ஏன்னா கம்ப்யூட்டரையே நீங்கள் நான் இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க முன்னாடி வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, மானிட்டரிங் மாதிரி. மானிட்டர் எந்த ஸ்க்ரீனில் அவங்க, நான் கேட்டேன் பெரிய இதெல்லாம் வச்சுப்பீங்கன்னா,
இவ்வளோ ஸ்க்ரீனையும் ஒரே ஸ்க்ரீனில் பல்வேறு ஸ்க்ரீனை இது பண்ணி இங்கே அவங்க ஆப்ரேட் பண்ணும். அப்போ அவங்க கண், அவங்க உடம்பு, அவங்களோட மனநிலை இதெல்லாம் யோசித்து பார்த்தா சரி, அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க, மல்டி டாஸ்கிங் அப்படின்னா கூட உங்களை சுற்றி இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, அதில் வந்து ஒரு 12-13 மணி நேரம் வேலை பார்க்கணும். கிட்டத்தட்ட நிறைய ஐடியில் நம்ம சொல்லுவோம், ஐயோ ஹை பெய்ட் ஜாப்பு, அவங்க மாதம் 4 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, வருஷத்துக்கு 20K 20L 50L பேக்கேஜ் எல்லாம் சொல்லுவோம், 1 crore கூட வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்து, மனநிலை இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் ஹெல்த் இல்லாட்டி எதுவுமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய போஸ்டிங்காக இருக்கலாம், ஆனால் எந்த விலையை கொடுத்து அதை எந்த சுவர் வித்தெல்லாம் சித்திரம் வாங்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு அது வேணவே வேணும். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இவரோட நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். ஒரு தடவை எனக்கு வந்து ஐடி கம்பெனியில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் கேட்குறாங்க, எங்களோட ஸ்டாஃப்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் மனநல பயிற்சி கொடுங்க, நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னாங்க. சரி, ஏன் அது கேட்குறீங்கன்னா, எங்கள் ஸ்டாஃபோட ஹஸ்பண்ட் வந்து லேப்டாப் உடச்சிட்டு போயிட்டாங்க, இன்னொரு ஸ்டாஃப் வந்து ஒரு மாதிரி தெரப்பிலாம் போகிற அளவுக்கு ரொம்ப மோசமாக போய் நிறைய பேருக்கு வந்து சைக்கியாட்ரிக் சிக்கல்லாம் வந்துருச்சு. அப்படிங்கும்பொழுது ஏன் இப்படி வருது, வேலையை விட்டு நிறைய பேர் போகிறாங்க, நாங்கள் ரிட்டைன் பண்ணோம் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை வாங்குகிறோம், நம்ம நாராயணமூர்த்தி 90 மணி நேரத்துக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், இது வந்து ரியல் வேர்ல்டில் இருக்குது, ஆனால் அவங்க வேலையை விட்டு போகக்கூடாது, அதுக்கு மனநல பயிற்சி கொடுங்க. அதாவது நம்ம உடம்பு 90 கிலோ தாங்குதுன்னா 150 கிலோ முதுகில் வச்சுட்டு முதுகு உடையக்கூடாது, அதுக்கு நீங்கள் ஏதாவது பேண்டேஜ் போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து எனக்கு அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு என்கொயரி வந்தது. நான் வந்து நீங்கள் தான் மாறணும், உங்கள் ஸ்டாஃப் வந்து தைரியமாகணும், வெயிட்டை தூக்கணுங்கிறத விட நீங்கள் மாறணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொன்னால் அவங்க ப்ரொடக்டிவிட்டி அது இதுன்னு ஓடுற மாதிரி தான் இருக்குது. இவருக்கும் கிட்டத்தட்ட அந்த சிக்கல் தான். எந்த கம்பெனியும் எம்ப்ளாயியோட ஆரோக்கியத்தை விலை கொடுத்து அந்த கம்பெனி ப்ரொடக்டிவிட்டி ஆகணும்னா அந்த கம்பெனி ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. ஆனால் நிறைய ஐடியில் அது நடக்குது. பட் அவங்களும் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவருக்கு அந்த மாதிரி வந்துடுச்சு. வந்தோடனே முதல்ல என்ன பண்ணினோம் அப்படின்னா, அவருக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் என்ன வேலையை எவ்வளோ நேரம் செய்யணும், எப்போல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும், எப்போல்லாம் பிரேக் எடுக்கணும், ஒரு வேலையிலேருந்து ஒரு வேலை எவ்வளோ நேரம் பிரேக் எடுக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பித்தோம். ஸோ அப்போ அதுலேயே அவருக்கு வந்து இந்த கிளாக் பின்னாடி ஓடுறது, மணி பின்னாடி, அதாவது கடிகாரத்துக்கு முன்னாடி நம்ம ஓட ஆரம்பித்தோன்னா மனுஷன் கூட கடிகாரம் இருக்கணும், கடிகாரத்தை அப்பப்போ பார்க்கணும். இப்போ நம்ம ரெண்டுமே பேசுகிறோம் அப்படின்னா, மேடம் 6 நிமிஷம் தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஒரு மணியை என் பக்கத்தில் வச்சு ஒரு ஆட்டம் மாதிரி ஒரு பாம் மாதிரி டக் 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 டக்குன்னு இருந்தால் எனக்கு பேச வந்ததெல்லாம் மறந்து போயிடும். அந்த 6 நிமிஷம் தான் ஞாபகத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பேசுங்க மேடம், நாங்கள் எடிட் பண்ணிக்கிறோம், உங்கள் மனசில் உள்ளதை பேசுங்க அப்படிங்கும்பொழுது எனக்கு ஒரு ரிலாக்ஸாக ஜாலியாக உங்கள்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக நம்ம 2 பேரும் பேசுகிறோம். ஆனால் இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு பாம் டைமர் செட் பண்ணி வச்சுறாங்க. செட் பண்ணி வச்சு ஓடு 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 ஓடுங்கிறாங்க. ஓட முடியல. அது உடலை பாதிக்குது, மனசை பாதிக்குது, வெளியில் பேச்சஸாக வருது. ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை சரி பண்ணிடணும். அடுத்து கட் ஹெல்த் பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா. மென்டல் ஹெல்த்துங்கிறது ப்ரையாரிட்டி இல்லை மேம்? கட் ஹெல்த்துக்கு முன்னாடி மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது நம்ம உடம்புல கட் ஒய் பிரெயின் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. நம்மளுக்கு தெரியாமல் ஒரு ஆக்சிஸ் இருக்குது. ஆக்சிஸ்னால் கிட்டத்தட்ட நம்மளோட ஹார்மோனல் சுரப்பிகள் அது எல்லாமே இதுக்குள்ளே தெரியும். இன்னொன்று கட்டு அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் பிரெயின். இப்போ வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து சில சமயம் பிரெயின் வேலை செய்யாதப்போ கட் வேலை செய்யும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா படப்படப்படன்னு இருக்கும், நம்மளுக்கு வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும், டக்குன்னு டாய்லெட் வரும், சில சமயம் கான்ஸ்டிபேஷன் வரும். நீங்கள் பெரும்பாலும் மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு வந்து கட் ஹெல்த்து ரொம்ப மோசமாக இருக்கும்.
ஈவன் ஏடிஹெச்டி அந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கிடையாது, பெரும்பாலான குழந்தைங்களுக்கு கட் ஹெல்த் மோசமாக இருக்கும். அதனால தான் வந்து கட் ஹெல்த்தை சரி பண்ணால் மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணலான்னு. இங்கே இந்த ஆட்டோ இம்யூனில் என்ன ஆகுது அப்படின்னா, கட்டு வந்து பிரச்சனைக்கு உருவாகிருக்கும். அடுத்து கட்டு எதனால் பிரச்சனை உருவாகிருக்கும்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால் உருவாகிருக்க வாய்ப்புண்டு. இன்னொன்று கட் ஹெல்த்துனால ஸ்ட்ரெஸ் வந்துடும். இது ரெண்டுமே, அதாவது ஒரு ஹேம்ஸ்டர் வந்து இப்படி சுற்றுது இல்லை. ஆமாம். அப்போ அது இந்த இன்பேலன்ஸாக இருக்கும்போது, அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி மென்டல் ஹெல்த்தும் சரி இன்பேலன்ஸாக இருக்கும்போது பல வியாதிகள் உட்படுறது. அதில் சோரியாசிஸ் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நாம் பிறக்கிறப்ப இத்தினோண்டு பிறக்கிறோம். அப்போனா எதால் உருவாகிருக்கும்? நம்மளுடைய உணவு, உடற்பயிற்சி, பழக்க வழக்கங்கள். நம்ம இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கோம், போட்டது தானே வளர்ந்துருக்கு. ஆமாம். அப்படின்னா நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதானே. நிச்சயமா. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டோம்னா குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சோம். ஒபிசிட்டி, ஃபேட் லிவர், அந்த வியாதிகள்லாம் வந்துடும். குப்பையை போட்டால் குப்பையாக தான் இருக்கும் உடம்பு, நல்ல சாப்பாடு போட்டால் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப நம்ம அதெல்லாம் யோசிக்க வேணாம். அப்போனா நான் வந்து குப்பையை போடாமல் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருப்பேனா அப்படின்னா ஆட்டோ இம்யூன் அங்கே தான் பிரச்சனை வருது. ஓகே. குப்பையை மட்டும் வாயில் சாப்பிட்ற இது மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, இதுவும் நல்லா இருக்கும். கன்சியூம் பண்ணக்கூடிய தாட்ஸ், பேசக்கூடிய வார்த்தைகள். அப்புறம் என்வாயன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதே நம்ம இது பண்ண முடியாது. என்வாயன்மெண்ட் டிஸ்டர்ப்டர்ஸ், இப்போ டாக்ஸின்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக. சுற்றுச்சூழல் அப்படிங்கிறீங்க. ஆமாம். அந்த காலத்தில் ஒரு வயல்வெளி இருந்தது, நல்ல ஆக்சிஜன் இருந்தது. உங்களுக்கு வயலில் வந்து நல்லா நம்ம மண்ணில் வேலை செய்வோம், மைக்ரோப்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ ரொம்ப சுத்தம் 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 சொல்லி நம்மளை சுற்றி இருக்கிற மைக்ரோப்ஸை கொண்டுட்டோம். நீங்கள் வெளியில் பாய்சனை கொண்டு வரப்ப அந்த பாய்சன் நம்மளுக்கும் தானே, நம்ம வயிற்றில் இருக்க மைக்ரோப்ஸும் இம்பேலன்ஸ் ஆகும். பெரும்பாலான ஆட்டோ இம்யூன் இஷ்யூஸ் வந்து இது வந்து இம்ப்ராப்பர் பேலன்ஸ் தான். கட் மைக்ரோப்ஸில் இம்பேலன்ஸ் இருக்கும்பொழுது தான் பெரும்பாலான ஆட்டோ இம்யூன் வருது. சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் கொடுக்கணும். இவருக்கும் நாங்கள் ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் கொடுக்க ஆரம்பித்தோம். கொடுத்துட்டு இவரோட பர்சனலாக வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் வரவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வந்து பர்சனல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் இவருக்கு பர்சனல் ஸ்ட்ரெஸ் இல்லை, இந்த கான்ஷியஸ்னஸ். ஐயோ இன்னைக்கு கையில் வந்துன்னா இதை எப்படி வச்சுக்கிறது, இன்னைக்கு கையை வெளியில் எப்படி போகிறது, மென்டல் இஷ்யூஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக இருக்கும். இப்போ கிம் கர்தாஷியன் கதையை அவங்க எப்படி ஓப்பனாக போட்டாங்கன்னா, இதில் நான் பிரேக் ஆகி வெளியில் வரணும், நீ என்னை பார்த்தா தப்பாக பார்க்கக்கூடாது அப்படின்னு. உண்மையில் சொன்னால் இந்தியன் செலிப்ரிட்டிஸ்க்கே நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வெளியில் சொல்கிறதில்ல. சொல்கிறதுக்கு என்னென்னா, அப்போ அவங்க ஸ்கின்னை பார்ப்போம், நம்ம இந்தியன்ஸ்க்கு உள்ள ஒரு மனப்பான்மை அதை வந்து இது சாதாரணம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர், இப்போ ஒரு நம்ம இந்தியாவில் இன்னும் கணக்கெடுக்கலை, இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 20 மில்லியன் 30 மில்லியன் அப்படி கணக்கு சொல்கிறாங்க. அவ்வளோ லட்சக்கணக்கில் இன்றைக்கி ஆட்டோ இம்யூன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு 100 பேர் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 4-5 பேர் உங்களுக்கு ஆட்டோ இம்யூனை நீங்கள் கிராஸ் பண்ணாமல் போக முடியாது. மேம், அப்போது சொரியாசிஸ் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு மரபணு ஒரு காரணமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு ஃபேக்டர் மூலிமா இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒருத்தரை மன ரீதியாகவும் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுடைய லைஃப் சைக்கிளை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகுதுன்னு பார்த்தோம். இது மரபணு அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம திருத்திக்கணும். மரபணு வந்து எல்லாருக்குமே அது ஒரு சிலருக்கு மட்டும் வருது, ரேர். அது வந்து மரபணு மேலே பைய போட்டிங்கன்னா அப்புறம் அம்மா அப்பாவுக்கு இருக்குது பசங்களுக்கு வருமா அப்படின்னு நம்ம கவலையில் வருவாங்க. இப்போ நான் சொன்ன கிளையண்ட்டோட பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் எதுவுமே கிடையாது, வெரி வெரி ரேர். அது பரவக்கூடியதும் கிடையாது, யாருக்குமே பரவாது. ஓகே. அப்போது இம்யூன் சிஸ்டத்தினுடைய டிஃபார்மேஷனால தான் இது ஏற்படுது, உள்ளுக்குள்ளேருந்து வருது. அப்போ இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது மெடிக்கல் டேர்ம்ஸில் என்னவாமா இருக்கு? மெடிக்கல் டேர்ம் வந்து அது டாக்டருங்க பேசிடுவாங்க. நிறையா நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா அதுக்கான ஆயின்மெண்ட்டு, ஃபோட்டோ தெரப்பி அப்படின்னு நிறையா இருக்குது. நான் இங்கே ஒரு லைஃப் ஸ்டைல் கோச்சு தான். என்னை வந்து நான் நிபுணர் அப்படி இப்படின்னு சொல்கிறதோட நான் வந்து ஒரு ட்ரைனர், ஒரு ஹெல்த் ட்ரைனர் தான் என்ன சொல்லிக்க நான் விரும்புகிறேன். ஏன்னா படிப்புக்கும் ட்ரைனிங்க்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா இது அனுபவத்தினால ட்ரைனிங் எனக்கு வருது. நிறைய மனிதர்களை சந்திக்கிறதுனால, கிளையண்ட்ஸு, நிறைய கிளையண்ட்ஸு அவங்கள சந்திக்கிறதுனால அவங்க கொடுக்குறாங்க. நான் வந்து என்னோடய கிளைண்ட்டு எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இதெல்லாம் கொடுத்து உங்களை சரி பண்ணிடுவேன்னு என்னால் ஒரு கிளைண்ட்டு கூட சொல்ல முடியாது. நீங்கள் எங்கிட்ட வந்திருக்கீங்க, நம்ம 2 பேரும் பேசி உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ பெஸ்ட்டை நான் தரேன். ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் நம்ம 2 பேரும் ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். உணவு என்ன அலர்ஜினே சில பேருக்கு தெரியாது,
சில பேருக்கு சில உணவுகளில் ஃப்ளேர் அப் ஆகுது. முக்கியமாக இந்த கிளைண்ட்டுக்கு வந்து கோதுமை சாப்பிட்டா ஃப்ளேர் அப் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்காமே இருந்திருக்காரு. நான் வந்தோடனே கோதுமையும் பாலையும் பெரும்பாலும் நிப்பாட்டிடுவேன். இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் இருக்கப்ப கோதுமையில் ஃப்ளேர் அப் ஆகுதா பாலில் ஃப்ளேர் அப் ஆகுதான்னு 1 மாதம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்ப்பேன். இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தப்ப அவரே சொல்லிட்டார் என்கிட்ட, மேடம் நான் வெளியில் போனேன் சப்பாத்திலாம் சாப்பிடும்போது எனக்கு ஃப்ளேர் அப் ஆகிற ஃபீலிங் ஆச்சு. அப்படிங்கப்ப நான் சொன்னேன் வீட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க, வீட்டு எடுக்காதீங்க. அப்படிங்கும்போது கம்ப்ளீட் எலிமினேஷன், எல்லா ஃபுட்டையும் நிப்பாட்டிட்டு வெறும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட், வெறும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு வித்து ப்ரீபயோட்டிக். ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் இருக்கிறது. ப்ரோபயோட்டிக் ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டாம். ப்ரோபயோட்டிக்னால் நம்ம நிறைய பேர் வந்து அந்த ட்ரிங்கை குடிக்கலாமா இந்த ட்ரிங்கை குடிக்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க. எதுவுமே குடிக்க வேண்டாம். நம்ம உடம்புல வந்து மைக்ரோப்ஸ் ஆல்ரெடி நிறையா இருக்குது. கோவிட் எங்கே உருவாச்சு? எங்கேயோ ஒரு இடத்துல உருவாச்சு. ஆனால் உலகம் ஃபுல்லாக இவ்வளோ பெருசு வந்தது இல்லை. அதே மாதிரி நம்ம எல்லா உடம்புலையும் மைக்ரோப்ஸ் இருக்குது. அது கம்மியாக ஆகும்பொழுது ஜாஸ்தி ஆகும்பொழுது தான் இந்த டிஸ்பயோசிஸ் அப்படிமோ. அப்போ நீங்கள் இந்த ப்ரோபயோட்டிக் கொடுத்தா விதையை வந்து போடுற மாதிரி அப்படியே அந்த மைக்ரோப்ஸை நிறைய சாப்பிட்ற மாதிரி அது தேவையில்லை. அந்த மைக்ரோப்ஸ் வளரக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் எத்தனை ப்ரோபயோட்டிக் கொடுத்தாலும் உள்ளே வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் நெருப்பு காட்டுக்குள்ளே போய் விதைய போட்டால் என்ன ஆகும்? மரம் முளைக்காது. தண்ணி இல்லாத காட்டில் போய் நீங்கள் விதைய போட்டால் முளைக்காது. அதே ஒரு இயற்கையான ஒரு இடத்துல போய் ஒரு விதையை போட்டிங்கன்னா ரொம்ப தானே காடு உருவாகும். அது அந்த பயோடிவர்சிட்டி தான் நம்ம வயிற்றில் இருக்குது. அப்போ ப்ரீபயோட்டிக் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறப்ப நிறையா ரா வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஆரம்பித்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பிளான் பேஸ்டு டயட். இப்போ இந்த கிம் கர்தாஷியன் என்ன சொன்னாங்க, பிளான் பேஸ்ட் டயட். அது வந்து ஒரு மித்து. பிளான் பேஸ்ட் டயட்டுங்கிறது அது ஒரு பிஸ்னஸாக கூட இப்போ யூஎஸில் மாறிடுச்சு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு எக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் நான் பார்த்த நிறைய ஆதிவாசிகள் வந்து பால் குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த பால் அதாவது ரொம்ப இந்த மில்கோட எக்ஸஸ் யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அப்போ பாலும் கோதுமையும் நிப்பாட்டிட்டு திருப்பி அவங்களுக்கு இந்த ப்ரீபயோட்டிக்லாம் கொடுக்கும்போது நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவர் எனக்கு சொன்ன ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, மேடம் 70% எனக்கு குறைஞ்சி போச்சு. ஹீ சென்ட் ஆல் த ஃபோட்டோ பார்த்து. ஏன்னா நான் என்னோடய கிளைண்ட்ஸை பெரும்பாலும் வெளிநாட்டிலேருந்து இருக்கவங்கள நான் நேராக பார்க்க முடியாது. ஃபோட்டோஸ் தான். ஏன்னா அவங்க இழைச்சிட்டாங்கங்கிறதும் ஃபோட்டோஸ் மூலமாகவும் மெஷர்மெண்ட்ஸ் மூலமாகவும் தான். இடுப்பு மெஷர்மெண்ட் எவ்வளோ, கை மெஷர்மெண்ட் எவ்வளோ, அப்படி தான் நான் பார்க்க முடியும். அதேமாரி பிபி எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மெஷர்மெண்ட் தான். இங்கே வந்து ஒவ்வொரு நிமிடமும் மெஷர்மெண்ட்ஸ் தான் டயட்டு அப்படிங்கிறது. அப்படி மெஷர்மெண்ட் பார்க்கும்பொழுது அவர் ஃபோட்டோலாம் அமைக்கும்பொழுது நிறையா சேஞ்சஸ். ஃப்ளேரப் ஆகிறத வந்து ரொம்ப நாள் ஃப்ளேரப்பே ஆகலை அவருக்கு. அந்த அதாவது ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஆகும், 20, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஆகும். சில பேருக்கு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கூட ஆகும். இவர் நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரொம்ப மைல்டு ஃப்ளேரப் தான் வந்தது. பெரும்பாலும் வரல. ஹீ இஸ் வெரி வெரி ஹாப்பி. ஊருக்கு போனப்போ டயட்டை ஸ்கிப் பண்ணப்போ கொஞ்சம் ஃப்ளேரப் ஆனதாக அவர் சொன்னார். இப்போ அவர் சொன்னார், மேடம் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு 60 days தான் இருந்தார். நல்லா உடம்பை இழைச்சி ஸ்லிம் ஆகிட்டார். ஒரு 70% சோரியாசிஸ் வந்தோன்னே அவருக்கு வந்து புரிஞ்சிடுச்சு, தனக்கு என்ன சாப்பிட்டா ஃப்ளேரப் ஆகுது, தனக்கு என்ன சாப்பிடாட்டி ஆகுது. அதை தவிர்த்து தூக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட்டோம். அவர் வந்து நைட்லாம் மொபைலை வச்சுட்டு தூங்காமல் இருந்தார். ஸோ தூக்கத்தை சரி பண்ணி, உணவை சரி பண்ணி, அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை, அதாவது முயல் கேரட் பின்னாடி ஓடுற மாதிரி ஓடிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையை, உன்னை சுற்றி கேரட் இருக்குது, நீ நிதானமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை முறையை சரி பண்ணி கவுன்சிலிங் கொடுக்கும்பொழுது இப்போ வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நேத்திக்கு அவங்க டாக்டர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க, என்னோடய பிரதர் இன்லா ஏதோ ஒரு சிக்கலில் இருக்காங்க, நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், கொஞ்சம் அவங்களுக்கு வந்து உங்கள் உணவையும் கவுன்சிலிங் சரி அப்படின்னு. நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த பிரச்சனை இருந்தால் தான் நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்க்கணும், இந்த பிரச்சனை இருந்தால் தான் கவுன்சிலிங் பார்த்தேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு மருத்துவரை ஆலோசிக்கிற மாதிரி உங்களோட மனநலத்தையும் உடல் நலத்தையும், அதாவது உணவு நலத்தையும் சேர்த்து ஆலோசிக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயம் சோரியாசிஸ் அப்படிங்கிறது. அதை எப்படி நம்ம உணவு மூலியமாகவும்
மனதளவில் சில மாற்றங்களை கொண்டு வரதுனால அதை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இதுவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.